Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. நான் போன வீடியோவில் வந்து தவளை அடை பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பரங்கி பிஞ்சு, அதில் வந்து பாதி பரங்கி பிஞ்சு போட்டிருந்தேன், மீதி பரங்கி பிஞ்சு வச்சுருந்தேன். அது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பரங்கி பிஞ்சு தொகையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பரங்கி பிஞ்சு தொகையல். இது வந்து அந்த காலத்து வெரி ட்ரெடிஷ்னல், ரொம்ப சூப்பரான ஒரு தொகையல். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பரங்கி பிஞ்சு தொகையல் தான் நான் பண்ண போகிறேன். இது பரங்கி பிஞ்சை மட்டும் வச்சு பண்ணுவா பாட்டி அம்மாலாம் வந்து, அம்மம்மாலாம் வந்து இந்த பரங்கி பிஞ்சை மட்டும் வச்சு பண்ணுவா. தொகையில் அரைப்பா, நிறையா பெரிய பரங்கி பிஞ்சாக வச்சு பண்ணுவா. நான் இதில் பாதி பரங்கி பிஞ்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். மீதிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்காத்துல வந்து பரங்கி பிஞ்சு மட்டும் போட்டு தொகையல் பண்ணால் சாப்பிட மாட்டா. சில பேர் ஆற்றுல சாப்பிட மாட்டேன். ஏன்னா இந்த பரங்கி பிஞ்சு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். இந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால வந்து சில பேருக்கு வந்து தொகையல் சாத்தில் சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு மூடி தேங்காய் திருகி வச்சுட்டுருக்கேன். ஒரு மூடி தேங்காய், அரை பரங்கி பிஞ்சு. இதுக்கான அளவெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கோ. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெத்தடு அப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கோ. எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப 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 தேங்க்ஸு. நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் கமெண்ட்ஸ் எல்லாமும் கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மை சேனல் நேம் இஸ் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரங்கி பிஞ்சு, அரை பரங்கி பிஞ்சு, சின்னது தான், அரை பரங்கி பிஞ்சு எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் ஒரு மூடி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து புளி, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் வந்து, இது கோதெல்லாம் எடுத்துட்டு கொட்டையெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக வச்சு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருப்பு புளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். புளி, மிளகா வத்தல், இதுதான் அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே. ஏன்னா வந்து இந்த புளியும் மிளகா வத்தல்லையும் தான் இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கம்மியாகும். அதனால் இது ரெண்டும் கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு எடுத்துட்டுருக்கேன். மிளகா வத்தல் வந்து ஒரு எங்காத்துல காரம் நிறைய சாப்பிடுவா, அதனால் ஒரு 10 மிளகா வத்தல் வந்து இன்க்ளூடிங் காஷ்மீர் மிர்ச்சி. இது பார்த்தேன்னா ஆள் தான் பார்க்குறதுக்கு இத்தனை பெருசு இருக்கும், ஆனால் காரவே காராது. ஸோ இது காஷ்மீர் மிர்ச்சும் ரெட் சில்லியும் சேர்ந்து நான் வந்து ஒரு 10 எடுத்துட்டுருக்கேன். அது குட்டி குட்டியாக இருக்கும் மிளகா, அதனால் நான் 10 எடுத்துட்டுருக்கேன். காரம் கொஞ்சம் சாப்பிடுவா எங்காத்துல, அதனால் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு, காரம் இது ரெண்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. புளியும் அது மாதிரி தான். நீங்கள் உங்கள் ஆற்றுல புளி கம்மியாக சாப்பிட்றவாளாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஆனால் புளி கண்டிப்பாக போடணும், இம்பார்ட்டண்ட். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கூட குறைச்சி போட்டுக்கிறது உங்களோட சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லாதவா பொடி வேணாலும் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டுட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் தொகையில் பொறுத்த வரைக்கும். தேங்காய் தான் அரை மூடி சொல்லிட்டேன் ஏற்கனவே. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இது வந்து கடலைப்பருப்பு போட மாட்டா, எங்கள் அம்மா தான் வந்து கடலைப்பருப்பு போட மாட்டா. நான் வந்து இந்த கொஞ்சம் இந்த பரங்கிக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அதனால் நம்ம வந்து இப்போ வதக்கும்போது தண்ணி விட்டுக்கும். அந்த தண்ணி விட்டுக்கிறத வந்து கொஞ்சம் சேர்ந்தாப்புல தொகையில் நன்னா பிசைஞ்சிக்கிறதுக்கு சேர்ந்தாப்புல வரணும், கெட்டியமாக வரணுங்கிறதுனால நான் வந்து ஒரே 1 டீஸ்பூன் தான் வந்து கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ். இது நல்லெண்ணெயில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப ஈஸி, வெரி வெரி ஈஸி, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பில் ஒரு இழுப்பு சட்டி வச்சு இதில் நல்லெண்ணெயில் தான் இப்போ நம்ம எல்லாமே பண்ணுறோம். நல்லெண்ணெயில் வதக்கிக்கணும், நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கணும். எந்த ஒரு தொகையலாக இருந்தாலும் சரி, தேங்காய் தொகையலாக இருக்கட்டும், புதினா தொகையலாக இருக்கட்டும், அப்புறம் கொத்தமல்லி தொகையலாக இருக்கட்டும், இந்தமாரி பரங்கி பிஞ்சு தொகையல், பீர்க்கங்காய் தொகையல், இந்தமாரி தொகையலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து தேங்காய் தொகையல் ஆல்ரெடி போட்டிருக்கேன் என்னோடய சேனலில், கண்டிப்பாக பாருங்கோ. தேங்காய் தொகையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, அதனுடைய டெக்னிக்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கோ. ஸோ இந்த மாதிரி தொகையல் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. தொகையல் எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நான் அடுப்பு கீழே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ ஃபஸ்ட்டு வதக்கிறதெல்லாம் வதக்கிட்டுருவோம். வதக்கி அரைச்சி தாளிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்த பரங்கி பிஞ்சை வதக்கணும், வதக்கிட்டு அரைச்சி தாளிக்க வேண்டியதான். ஸோ இதில் வந்து நான் இந்த பெருங்காயத்தை போட்டிருக்கேன். பெருங்காயம் பொரியட்டும்.
பாருங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுது சூப்பராக. இந்த டைமில் நான் கொஞ்சம் இந்த 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கணும், லைட்டாக செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மிளகா போட்டுடலாம். ஏன்னா மிளகாவை முன்னாடியே போட்டோம்னா மிளகா வந்து கருகி போயிடும். இந்த மிளகாயை நான் வந்து இந்தமாரி பிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. என்னென்னா செவந்து வருது. இப்போ இந்த மிளகா வத்தல் போடுறேன். எங்கள் காலத்தில் வந்து காரம் நிறையா சாப்பிடுவா. அதோடு இல்லாமல் இந்த பரங்கி பிஞ்சுக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக போட்டால் தான் நல்லா இருக்கும் சாத்துக்கு பிசைஞ்சுன்னு சாப்பிட்றச்சே. இல்லைன்னா கொஞ்சம் அது திதிக்கும். உங்களுக்கு சாத்துக்கு பிசைஞ்சுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து மிளகா வத்தல் நான் 10 பழம் மிளகா வத்தல் போட்டிருக்கேன். அது மிளகா வத்தல் நல்லா செவந்து பொரிஞ்செடுத்து, போட்ட கடலைப்பருப்பும் பொரிஞ்செடுத்து, பெருங்காயமும் பொரிஞ்செடுத்து, இப்போ இந்த புளியையும் அதுலேயே போடுறேன். ஜஸ்ட்டு ஒரு பெரட்டிக்கலாம் புளியை. இந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும், அதனால தான் அந்த புளியை போட்டு ஒரு பெரட்டுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே பச்சையாக வச்சு அரைச்சி எல்லாம் அந்த ஒரு புளி வாசனை வரும் இல்லையா, அதுக்காக ஒரு பெரட்டியாச்சு. இப்போ இந்த பரங்கி பிஞ்சை இதில் போட்டு, தேங்காவை வந்து இதில் போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காவை அப்படியே போட்டுடலாம். தேங்காவை வந்து அப்படியே போட்டு அரைக்கலாம். இந்த பரங்கி பிஞ்சை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த பரங்கி பிஞ்சு தேங்காய் இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு போட்டுடலாம். ஸோ இது வந்து பரங்கி பிஞ்சு வதக்கும் போதே போட்டுட்டா நல்லது. ஏன்னா அப்புறமா போட்டால் வந்து தண்ணி விட்டுக்கும். ஸோ இந்த பரங்கி பிஞ்சு வதக்கறச்சையே போட்டுட்டா இது வந்து இந்த தண்ணி வந்து இதாகிடும், எவாப்ரேட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து பரங்கி பிஞ்சை நல்லா வதக்கிக்கணும், சுருளை வதக்கணும். அதுலேயே நான் வந்து தேங்காய் அரை மூடி எடுத்துட்டுருக்கேன், அரை பரங்கி பிஞ்சு எடுத்துட்டுருக்கேன், 10 மிளகா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாத்தையும் புளி 1 ஸ்மால் லெமன் சைஸ் புளி. ஸோ இது நல்லா சுருளை வதக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். தேங்காவை வந்து அப்படியே போட்டுடலாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ வதங்கி எடுத்து நல்லா அது பாருங்க, சூப்பராக வதங்கி எடுத்து பாருங்க, நல்லா வெந்துடும். இது போட்டு 1 நிமிஷம் தான். பரங்கி பிஞ்சு பார்த்தேன்னா ஒரே 1 நிமிஷத்தில் வெந்துடும். அப்படியே சுருண்டு போயிடுச்சு பாருங்க, குட்டியாக விட்டு. சாரி. ஸோ இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு இந்த மிக்ஸு அப்புறம் தேங்காய் இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு சொல்லணும். இந்தமாரி பாருங்க, பரங்கி பிஞ்சு இதுமாரி தண்ணி விட்டுக்கும். பரங்கி பிஞ்சு வதக்கரைச்சியே பார்த்தீங்கன்னா உப்பும் போட்டுட்டோம், அதனால் இந்தமாரி தண்ணி விட்டுக்கும். அதனால் நீங்கள் துளி கூட தண்ணி விடாமல் அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கெட்டியமாக தொகையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது தண்ணி விட்டுக்கும், அதனால் தண்ணி விடாதீங்க, தண்ணி விடாமல் அரைங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லெண்ணெயில் பாருங்க, கடுகு நல்லா வெடிச்சிடுது, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தெடுத்து பரங்கி பிஞ்சு தொகையல் ரெடி. இதில் நல்லெண்ணெயில் இந்த மாதிரி தாளித்து கொட்டி அப்படியே சாதத்தில் கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. பரங்கி பிஞ்சு தொகையல், தேங்காய் தொகையல் ஏற்கனவே போட்டிருக்கேன், புதினா தொகையல் ஏற்கனவே போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் எல்லா ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் ஆர்ட் மேக்கிங் வீடியோஸ், டால் மேக்கிங் வீடியோஸ், டெம்பிள் டூர்ஸ், பூஜாஸ், நவராத்திரி கொலு எல்லாமே ஆல் இன் ஒன் மை சேனல். தட் இஸ் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் subscribe my channel. Please share with your friends. பரங்கி பிஞ்சு தொகையல் எல்லாரும் நல்லா பண்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதத்தோட கலந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நாட் ஒன்லி சாதம், தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லா டிஷ்ஷஸ்க்கும் இது தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கெட்டிமாக அரைச்சிக்கோங்க.
தண்ணியே துளி கூட விடக்கூடாது. ஏன்னா அந்த பரங்கி பிஞ்சில் நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதில் ஆல்ரெடி தண்ணி விட்டுக்கும். அதனால ரொம்ப கம்மியாக தண்ணியே விடக்கூடாது. அது தண்ணி விட்டுக்கும். அப்படியே நல்லா கெட்டியமாக அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுட்டுன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு வீணாவே போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். 3 நாள் வரைக்கும் நன்னாவே வச்சு யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. பரங்கி பிஞ்சு மட்டும் போட்டு கூட பண்ணலாம், தேங்காய் போடாமல். நான் இதில் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் போடாமல் பரங்கி பிஞ்சு மட்டும் கூட போட்டு தொகையில் அரைக்கலாம். இதே தான், சேம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேம் தான். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக பண்ணுங்கோ. ஓகே, தேங்க்யூ, பை பை, see you in the next video, bye.